ஒரு வருடத்திற்கு 365 நாட்கள். ஒரு வருடத்தில் தசம பாகம் கொடுக்கணும்னா ஏறக்குறைய 40 நாட்கள் தசம பாகமா ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணும். ரோமர் 14:6 சொல்லுகிறது, நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் அதை கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். 40 என்பது ஒரு முக்கியமான எண். உலகத்தார் 40 என்பதை நியாய தீர்ப்பின் நாட்களாக எண்ணுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது பாதுகாப்பின் எண்ணாகவும் கர்த்தரிலே பலன் கொள்ளுகிற ஒரு எண்ணாகவும் விளங்குகிறது. சபரிமலை பக்தர்கள் அதிகாலை 4 மணிக்கு எழும்பி ஈர துணியை உடுத்தி கொண்டு பூஜை போட்டு 40 நாட்கள் விரதம் இருந்து மலைக்கு போய் சாமி கும்பிட போறாங்க. இஸ்லாமியர்கள் 40 நாட்கள் எச்சில் கூட விழுங்காமல் சூரியன் உதயம் முதல் கடைசி வரை விரதம் இருந்து நோன்பு இருந்து ரம்சானை கொண்டாடுகிறார்கள். மத்தேயு 5:20 சொல்லுகிறது, பரிசேயர் சதுசேயருடைய நீதியிலும் சபரிமலை பக்தர்கள் இஸ்லாமியர்களுடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாயிராவிட்டால் நீங்கள் எப்படி பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும்? உங்களை விட அவங்க தியாகம் அதிகமாக இருக்கிறது, உங்களை விட அவர்களுக்கு பக்தி அதிகமாக இருக்கிறது. ஆகவே நாம் 40 நாட்களை தெரிந்து கொள்ளுகிறோம். அந்த மகிமையின் ராஜா பூமிக்கு இறங்கி வந்து எப்பொழுது பரிசேயர் சதுசேயர் இயேசுவை கொலை செய்ய திட்டமிட்டார்களோ அந்த நாளிலிருந்து இயேசு அடக்கம் பண்ணுகிற நாள் வரையிலும் ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர மற்ற 40 நாட்கள் வருகிறது. அந்த நாட்களை உலகத்தால் லெந்து நாட்கள், தபசு காலம் என்று சொல்லுகிறார்கள். லெந்து என்றால் குளிர்காலத்தில் இலைகள் எல்லாம் உதிர்த்து மொட்டையாய் நிற்கிற மரம் இளவேனில் காலத்தில் அழகாய் துளிர் விட்டு காட்சி அளிப்பதை போல 40 நாட்கள் நமக்குள்ளே ஒரு பரிசுத்தம் துளிர்விட்டு, நமக்குள்ளே ஒரு ஜெப ஜீவியம் துளிர்விட்டு, ஆண்டவரை நேசிக்கிற அன்பிலே அதிகமாய் பெருகும்படி இந்த 40 நாட்களையும் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். பொதுவாக இந்த 40 நாட்களில் பாரம்பரிய சபையில் உள்ளவர்கள் அவர்கள் மாம்சம் புசிப்பதில்லை, பூச்சூடி கொள்வதில்லை, வீடுகளில் விசேஷமான விழாக்கள், வீடு திறப்பு விழாவை ஒன்று நடத்துவதில்லை, நல்ல காரியங்களை நடத்துவதில்லை. சிலுவை அதிகமாய் தியானிக்கும்படி தங்களை சுய வெறுப்பிலே ஒடுக்கிக் கொள்வதற்காக இந்த 40 நாட்களையும் அவர்கள் அனுசரிக்கிறார்கள். நாமும் கூட நம்முடைய எல்லா பாரங்களையும் ஒதுக்கிவிட்டு, நம்மை நெருக்குகிற பாவத்தை ஒதுக்கிவிட்டு அதிகமாய் சிலுவையண்டை வருவதற்கு இந்த நாட்கள் உபயோகமாய் இருக்கும். நம்மை ஒரு நொறுங்குண்ட பலியாக கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுப்பது அவசியம். சங்கீதம் 51:17 தாவீது ராஜா சொல்லுகிறார், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவரீர் நொறுங்குண்டதையும் நறுங்குண்டதையும் ஒரு நாள் நீர் புறக்கணிப்பதில்லை. நம்மை வெறுத்து சாம்பலில் உட்கார்ந்து பாவரிக்கை செய்து குடும்பத்தில் ஒரு பெரிய விடுதலை கொண்டு வருவதற்கு யோபு பக்தன் 42ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், நான் என்னையே அருவறுத்து சாம்பலில் உட்கார்ந்து மனசாபப்படுகிறேன். இந்த நாளை சாம்பல் வெள்ளி புதன்கிழமை என்று சொல்லுவார்கள். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்
தங்களுக்கு விரோதமாய் பெரிய ராஜா படையெடுத்து வரும்போது தங்கள் தலைமையில சாம்பலை அள்ளி போட்டுக்கொண்டு புழுதியில உட்கார்ந்து, தேவனே எங்களுக்கு இறங்கும், எங்களுடைய பாவங்களை மன்னியும் கதறுவது உண்டு. யோனாவின் நாட்களிலே 40 நாட்களுக்குள் நினிவே பட்டணம் அழிந்து போகும் என்று சொன்ன போது, ராஜா முதல் மிருக ஜீவன்கள் வரையிலும், யோனா 3ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனத்தை வாசித்தால், புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருந்தன. 40 என்பது ஒரு முக்கியமான நாட்கள். 40 நாட்களை ஏனோ தானோ என்று விட்டுவிட்டால் தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்துவிடும். சோதம் குமோரா அக்கினியினால் எரிந்ததை போல நினிவே பட்டணம் அழிந்து போயிருந்திருக்கும். 40 என்பது கர்த்தர் கிருபையாய் கொடுக்கிற தவணை நாட்கள் என்ற அர்த்தம். நோவாவின் நாட்களிலே 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்தது. ஒரு சின்ன மரம்தான் ஜலப்பிரளயத்தில் வெளியுள்ள மக்களுக்கும் உள்ளே இருந்த நோவாவின் குடும்பத்தார் மிருக ஜீவன்களுக்கும் பாதுகாப்பாக இருந்தது. ஒரு சின்ன மரம்தான் உலகத்தாரையும் நம்மையும் விட்டு 2ஆய் பிரிக்கிறது. அந்த மரம்தான் கல்வாரி மரம். நோவாவின் பேழையில பூசப்பட்ட அந்த கீல் என்பது ஆண்டவருடைய இரத்தத்துக்கு அடையாளமாயிருக்கிறது. அந்த இரத்த கோட்டைக்குள்ள இருக்கிறவர்களுக்கு பாதுகாப்பு, இரத்தத்துக்கு வெளியே இருக்கிறவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. 40 என்பது ரொம்ப முக்கியமானது. மோசே ஆண்டவர் 40 நாட்கள் சீனாய் மலையில ஏறி நியாய பிரமாணத்தை பெறும்படி வரும்படி சொன்னார். நீ அதிகாலமே ஆயத்தமாகி சீனாய் மலையில ஏறி காலமே என்னுடைய சமூகத்துக்கு முன்பாக வந்து நில். யாத்ராமம் 34ஆம் அதிகாரம் 2 வசனத்தில் வாசிக்கிறோம். முதலில் அவர் அந்த 40 நாட்கள் ஏறின போது முதல் 7 நாட்கள் தேவ சமூகத்தில் அமைதியாய் காத்திருந்தார். 7ஆம் நாளுக்கு பிறகுதான் தேவ மகிமை அவரை சூழ்ந்தது. கர்த்தர் முகாமுகமாய் அவரோடு பேசினார். 40 நாள் ஒன்றும் புசியாமல் குடியாமல் தேவ சமூகத்தில் இருந்து ஆண்டவருடைய நியாய பிரமாணத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவர் கீழே இறங்கினார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய முகங்கள் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். இந்த 40 நாட்களும் உண்மையிலேயே நீங்கள் பரிசுத்தமாய் ஆசரிக்கும் போது, அதிகமாய் கர்த்தரை குறித்து தியானிக்கும் போது உங்களுடைய உள்ளம் பிரகாசிக்கும், வாழ்க்கை பிரகாசிக்கும், உங்களுடைய வீடு பிரகாசிக்கும், உங்களுடைய பிள்ளைகள் பிரகாசிக்கும். சங்கீதம் 34:4-5 சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். 40 நாட்கள் மேலே இருந்து பரலோகத்திலிருந்து செய்யப்பட்ட அந்த கற்பலைகளை, உள்ளும் புறம்பும் எழுதப்பட்ட அந்த நியாயப்பிரமாண 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்டு கீழே வரும்போது, கீழே இஸ்ரவேல் ஜனங்கள் 40 நாள் மோசே இல்லாததனால் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி திருவிழா சொல்லி மோவாபிய பெண்களோடு விபச்சாரம் பண்ணி பொன் கண்குட்டிகளை தொழுது கொண்டார்கள். மோசே கீழே இறங்கி வந்த போது ஆண்டவருக்கு விரோதமாக இவ்வளவு பெரிய பொல்லாப்பு இஸ்ரவேலருக்குள் வந்து விட்டதே, அந்த 2 கற்பனைகளையும் கீழே போட்டு உடைத்து விட்டார். அது பரலோகத்திலிருந்து செய்து கொண்டு வந்தது. அவனுடைய உள்ளும் புறமும் ஆண்டவருடைய கையெழுத்து அதில் இருந்தது. அந்த சீனாய் மலை அடிவாரத்தில் அந்த 2ஐயும் பாறைகளிலே மோதி அந்த கற்பலைகளை நொறுக்கி விட்டார். இயேசு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர். அவர் தேவகுமாரன் என்று அறியவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கல்வாரி மலையில் அவரை அடித்து நொறுக்கி
எப்படி மோசே அந்த கற்பலகைகளை உடைத்து போட்டாரோ அதுபோல அவரை நொறுக்கி சாகடித்தார்கள். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், நான் உங்களுக்காய் கொடுத்த அந்த 2 பலகை நீ உடைத்து விட்டாய். 2 பலகை என்பது உன்னுடைய உள்ளான வாழ்க்கையையும் வெளியரங்கமான வாழ்க்கையும் குறிக்கிறது. உன்னுடைய அந்தரங்க ஜீவியத்தையும் குடும்ப ஜீவியத்தையும் அது காண்பிக்கிறது. இப்பொழுது நீ ஒன்று செய்யணும். அதே போல இனி நீ பூமியில 2 கற்பலகைகளை நீ செய்யணும். அதை எடுத்துக்கொண்டு மறுபடியும் மலையின் மேல் நீ வரணும். மறுபடியும் 40 நாட்கள் என்னுடைய சமூகத்தில் இருக்கும்போது முன்பு நான் என்ன எழுதினோ நீ உண்டாக்கி கொண்டு வருகிற அந்த பலகையின் மேல் அதை நான் எழுதுவேன். இனி நான் பரலோகத்தில் செய்து முன்பு கொண்டு வந்தது போல கொண்டு வர மாட்டேன். சிலுவையின் அடிவாரத்தில் கற்பலகைகள் நியாயப்பிரமாணம் நொறுங்கி இருந்தது. இப்போது ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து இனி பூமியிலே இயேசுவை பற்றி பிரசங்கித்து கல்வாரி அன்பை குறித்து பேசி இயேசுவின் சுபாவமுடையவர்களாய் விசுவாசிகளை மாற்றி என் சமூகத்துக்கு கொண்டு வா, பரிசுத்தவான்களாய் அவர்களை கொண்டு வா, கர்த்தருடைய வருகையில் அவர்கள் மேலே வரட்டும், என் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயல் உள்ளவர்களாய் அவர்கள் மறுரூபமாக்கப்படட்டும். தேவகுமாரன் இறங்கி வந்தார். இப்பொழுது நாம் தேவகுமாரர்களாய் குமாரத்திகளாய் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும். மோசே மொத்தம் 3 தடவை சீனாய் மலையில ஏறி 40 நாட்கள். அடுத்த முறை இஸ்ரவேலர் பாவம் செய்த போது தேவன் அவர்களை அழித்து விடாமல் மன்றாடுவதற்காக இன்னொரு 40 நாட்கள் ஏறி சென்றார். நமக்கு ஒவ்வொரு வருடமும் ஆண்டவர் கொடுக்கிற பெரிய ஈவு. இந்த 40 நாட்கள் நீங்கள் இயேசுவோடு மருவ மலையில இருப்பது போல, மோசே சீனாய் மலையில இருந்தது போல அவருடைய மகிமைக்கு முன்பாக நிற்கிற 40 நாட்களாய் இருந்தால் அது எத்தனை ஆசீர்வாதமா இருக்கும். எலியா 40 நாட்கள் கர்த்தர் கொடுத்த உணவின் பலனால சோர்ந்து போயிருந்த எலியாவை தட்டி எழுப்பி தேவதூதன் உணவை கொடுத்து, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், அவனுக்கு உணவளித்தான். இன்றைக்கும் பரலோக உணவுகளை, பரலோக செய்திகளை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். இந்த 40 நாட்களும் 40 விசேஷமான செய்தியாளர்களை நாங்கள் அழைத்திருக்கிறோம். சிலர் கட்டுகளை உடைக்கிற வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளைகள், சிலர் தீர்க்கதரிசனம் உரைக்கிற தேவனுடைய பிள்ளைகள், சுகமளிக்கிற வரங்கள் உள்ள தேவனுடைய பிள்ளைகள். நான் அவர்களை கேட்டுக்கொண்டது, எங்கே நீங்க ஊழியம் செய்ய வரும்போது நாங்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். உங்க மூலமா வரங்கள் செயல்படணும், ஜனங்கள் தொடப்படணும், என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், அளவற்ற ஜெபாவியால் நிரப்பணும். 1 மணி நேரமாவது நல்ல ஜெபமணி அக்கினி ஜுவாலையாய் வந்து செய்தி கொடுங்க. 45 நிமிடம் செய்தி கொடுத்த பிறகு 15 நிமிடம் ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆல்டர் கால் கொடுங்க. கல்வாரி அண்டை என் மக்கள், ஏலிம் சபை மக்கள் நெருங்கி வரணும். எலியா 40 நாட்கள் தேவ பலத்தோடு உபவாசத்தோடு ஒன்றும் புசியாமல் குடியாமல் தேவ பர்வதமாகிய ஒரே போரைக்கும் தன்னுடைய அறையை கட்டி கொண்டு ஓடினாராம். 40 நாட்கள். ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்னால ஒரு வல்லமையோடு ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக அங்குள்ள வனாந்தரமான பகுதி, அநேக பண்டிதர்கள் எரிகோவில் இருக்கிற ஒரு வனாந்தரம், இரவும் பகலும் உபவாசித்தாராம். லூக்கா 4 அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம்.
மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த நாட்களில் அவர் வல்லமையாய் தன்னை எடைப்பட்டி கொண்டார். ஆதி மனிதனுடைய பாவம் புசித்ததினால் வந்தது. ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தை ஒடுக்கி புசியாமல் 40 நாட்கள் இருந்து தன்னை தேவ பலனால் எடைகட்டி கொண்டார். தேவ அக்கினியால் நிரப்பி கொண்டார். பரிசுத்தாவினுடைய வல்லமை நிறைவாய் இருந்தது. அதற்கு பிறகுதான் அவர் ஊழியம் செய்ய புறப்பட்டார். வந்த எல்லா பிசாசின் சோதனைகளையும் ஆண்டவர் முறியடித்தார். அவர் உயிர் தெழுந்த பிறகு கூட உடனடியாக பரலோகத்து போய்விடவில்லை. 40 நாட்கள் பூமியில தரித்திருந்து சீஷர்களுக்கு அவர் உபதேசித்தாராம். ஆகவே இந்த 40 நாட்கள் கர்த்தரை மிகவும் நெருங்கி கிட்டி சேருகிற நாட்கள், அவருடைய முகத்தையே பார்த்து அவருடைய மகிமையை பெற்றுக்கொள்ளுகிற நாட்கள். இந்த 40 நாட்களுக்கு பிறகு நீங்கள் எழும்பி பிரகாசிக்கிறதை யாரும் தடுக்கவே முடியாது. எல்லா தடைகளையும் ஆண்டவர் உடைத்து போடுவார். கர்த்தருக்கென்று இந்த நாட்களை நீங்கள் விசேஷித்திருக்கிறபடியால் நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நம்முடைய மகன் தானே, நம்முடைய மகா தானே. ஒரு பிள்ளைக்கு தகப்பனுடைய முகத்தை பார்க்கணுன்னு ஆசையா இருக்குமா இருக்காதா? அப்பாவுடைய சத்தத்தை கேட்கணும்னு ஆசையா இருக்குமா இருக்காதா? இந்த 40 நாட்கள் உம்முடைய காயங்களை நான் காணணும், உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும். இந்த 40 நாட்கள் இரவும் பகலும் உம்முடைய அபிஷேகம் என்னை நிரப்பிக்கொண்டே இருக்கணும். ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவருடைய ஒவ்வொரு காயங்களாக தியானிங்க. சிலர் 5 காயங்கள் என்று சொல்லுவார்கள். 2 கையில் 2 காயம், 2 காலில் 2 காயம், விழாவில் ஒரு ஈட்டி குத்து, 5 காயங்கள் ஏற்றார் 5 கண்ட மக்களுக்காக. ஆனால் ஆண்டவருடைய சரீரத்தில் 5 காயங்கள் மட்டுமல்ல, அவருடைய சரீரம் முழுவதும் காயங்கள் தான். சவுக்கினால் அடித்து அடித்து தோலெல்லாம் கிழிக்கப்பட்டு வெளியே வந்தன. ஒரு பக்தன் அப்படி 5 காயங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கும் போது அந்த அறைக்குள்ளே ஆண்டவர் வந்தாராம். தன்னுடைய தோளை, தன்னுடைய அங்கியை சற்றே விலக்கி, என்னுடைய தோள்களை பார், சிலுவை சுமந்து அந்த கல்வாரி மேட்டிலே அடிபட்டு நான் நடந்த போது என் தோளெல்லாம் சிதைந்து ரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது. என் தோள்களை பாரு என் மகனே, சிலுவை சுமந்த தோள்களிலே உனக்கு ஒரு இடம் உண்டு. மேய்ப்பன் காணாமற் போன ஆட்டை தன் தோளிலே தூக்கி சுமப்பது போல நான் உன்னை தூக்கி சுமப்பேன், உன்னை வழி நடத்துவேன். என் தோள்களிலே உனக்கு ஒரு இடம் உண்டு என்று சொன்னார். என்னுடைய அலுவலகத்துக்கு ஒரு தேவனுடைய மனிதன் வந்தார். வாலிப வயதில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர், திருமணம் கூட செய்து விடாமல் முழுக்க முழுக்க ஆண்டவருடைய அன்பினால நிரம்பின ஒரு தேவனுடைய மனிதர். என்னுடைய ஆபீஸுக்குள்ள வந்ததான் ஒரு பிரசன்னம் அவரோடு என்னுடைய ஆபீஸ் முழுவதையும் நிரப்பினது. எங்க ஆபீஸில் வேலை செய்த எல்லாரும் தப்ப 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 தப்பனு எல்லாம் கீழே விழுந்தாங்க. ஒரு மகிமையான பிரசன்னம். அவரிடத்துல கேட்டேன், எப்படி ஐயா உங்களுக்கு இவ்வளவு வல்லமையான குணமாக்கும் வரங்கள், அற்புதங்களை செய்கிற வரம், எப்படி தேவ பிரசன்னம் எப்போதும் உங்களை சூழ்ந்திருக்கிறது? அவர் சொன்னார், நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தேன். இயேசுவை பற்றி ஒன்றுமே தெரியாது. 17 வயதிலே அவருடைய சித்தி அவருடைய கையில் 2 அணா, அந்த காலத்தில் 2 அணான்னா
இப்போ ஒரு 200 ரூபாயாவது அல்ல 100 ரூபாயாவது மதிப்பாக இருக்கும். சித்தி இன்னைக்கு ஊருக்கு போகிறாங்க, நீ ரயில்வே ஸ்டேஷனில் போய் அவங்களுக்கு ஒரு டிக்கெட் எடுத்து வந்துரு. இவர் அந்த காசை எடுத்து கையில் வைத்து கொண்டு ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி வரும்போது வருகிற வழியிலே ஒரு சந்தி, ஒருவர் நின்று பிரசங்கித்து கொண்டிருந்தார். ஒரு 30-40 பேர் அவரை சூழ்ந்திருந்தார்கள். இந்த வாலிபன் முதல்ல நினைத்தான் ஏதோ ஒரு மந்திரவாதி வித்தை காட்டுகிறான் போல இருக்கிறது, மோடி மஸ்தான் வேலை, பாம்பும் கீரியும் சண்டை போடுகிற ஏதோ ஒன்று என்று அதை எட்டி பார்த்தான். அங்கே ஒருவர் நின்று இயேசுனுடைய கல்வாரி அன்பை குறித்து உள்ளம் உருக்குகிற விதத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அவர் செய்த அற்புதங்களை முதல்ல சொன்னவர், இப்பொழுது அவருக்கு கிடைக்கிற அடிகள் சவுக்கடிகள் நொறுக்கப்படுதல், எப்படி பாதாளம் அவரை பழி வாங்கும்படி துடித்து கொண்டிருந்தது. ஐயோ, அந்த கைகள் ஆணிகள் கடப்படும் போது அவனால் தாங்கவே முடியல. இவ்வளவு அன்புள்ளவரை, இவ்வளவு மனதுருக்கம் உள்ளவரை, இவ்வளவு குஷ்டரோகிகளை குணமாக்கினவரை, இவ்வளவு மரித்தோரை உயிரோடு எழுப்பினவரை, இவ்வளவு குருடருக்கு பார்வை அடிக்கிறவர்களை ஏன் இவ்வளவு கொடூரமாய் சிலுவையில் வதைக்கிறார்கள்? அந்த ஆணி கடாவுகிற காட்சியை சொன்ன போது அது சின்ன ஆணி இல்லை, மரத்தை பிளக்க ஆப்பு, அந்த ஆணி கொண்டு அடித்தார்கள். ரத்தம் பீறிட்டு வந்தது. பிரசங்கியார் சொல்லிக்கொண்டே வந்தார். அந்த கரத்தை தான் தோமாவிடம் நீட்டினார். தோமாவே, உன்னுடைய விரலை நீட்டி என்னுடைய கையில் போட்டுப்பார், உன் முழு விரலும் உள்ள தொலைக்குள்ள போய்விட்டு வெளியே வரக்கூடிய அளவு அவ்வளவு ஆழமாக இருக்கிறது. அந்த கரத்தை தான் சியோன் என்ற ஒரு பெண்ணிடம் அவர் காட்டினாராம். ஆண்டவர் என்னை மறந்தார், என்னை கைவிட்டார் என்று அந்த சியோன் என்ற பெண்மணி சொல்லுகிறாள். ஒரு கற்பத்தை சிறியானவள் தன் பாலகனுக்கு இறங்காமல் தான் பிள்ளைய மறப்பாளோ? தன் கையை நீட்டி சொல்லுகிறார், பார், உன்னை என் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் ஏசாயா அதை எழுதுகிறார். ஏசாயா 49:15-16 நீ என் கரத்தில் இருக்கிறாய், எந்த கரத்தை நான் துளையிடப்பட்ட உடம்புடைய சிலுவையில் நான் ஆணியறையை ஒப்பு கொடுத்தேனோ அதே கரத்தில் நான் உன்னை வரைந்திருக்கிறேன். என் கரத்திலிருந்து உன்னை யாரும் பறித்து கொள்ள முடியாது. என் ஆடுகளுக்காக நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன். என் ஆடுகள் என்னுடைய கைகளில் இருக்கிறது. எவ்வளவுதான் சாத்தான் பாதாளத்திலிருந்து குதித்து குதித்து உன்னை என் கையிலிருந்து பறிக்க முயன்றாலும் உன்னை பறிக்கவே முடியாது. உன்னை என் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறேன். ஒருவேளை ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் உள்ளம் கைகளில் எப்படி வரைவார் என்று அந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும். தேவாதி தேவனுடைய கரத்தை யார் ஆணிகள் கடவப்பட முடியும் என்று எண்ணி இருக்கக்கூடும். அந்த பிரசங்கியார் ஆண்டவருடைய கைகளை குறித்து அவ்வளவு வர்ணித்து, மகனே, உன்னுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கையில் இருக்கு. உன்னுடைய கையை கொண்டு நீ ஜோசிய இடத்துல காட்ட வேண்டியதில்லை. உன்னுடைய எதிர்காலம் ராகு காலத்திலேயோ யமகண்டத்திலேயோ நட்சத்திரங்களிலேயோ ராசி பலன்லையோ உன் எதிர்காலம் என் கையில் இருக்கிறது. மனுஷன் தான் கையில் தான், கைரேகையில் தான் எதிர்காலம் இருக்கும் என்று சூனியக்கார இடத்துல, குறி சொல்லுகிற இடத்துல, கைரேகை பார்க்கிற இடத்துல நீட்டுகிறார்கள். 7 நட்சத்திரங்களை என் கரங்களில் ஏந்தி 7 குத்துவிளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் உன்னை என் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறேன். அவர் அந்த பிரசங்கத்தை முடிக்கும் போது இந்த வாலிபனுடைய உள்ளம் உடைந்து சுக்குநூறானது. கதறி 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 அழுதான். ஒப்பு கொடுக்க முன்னால் போனான்.
அவர் ஜெபம் பண்ணார். எல்லாரும் கலைந்து போனார்கள். இவன் தேம்பி தேம்பி அழுது கொண்டே ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி நடந்தான். திடீரென்று பார்த்தால் இந்த பிரசங்கியார் கைத்தட்டி, தம்பி இங்க கொஞ்சம் வா. இப்போ திரும்பி பார்க்கிறான். எல்லாரும் கலைந்து போய்விட்டார்கள். அந்த பிரசங்கியார் மாத்திரம் நின்று கொண்டிருந்தார். தம்பி, இன்னும் நிறைய இடத்துல நான் பிரசங்கம் பண்ணணும். இயேசுவின் அன்பை அறியாத ஏராளமான மக்கள் உண்டு. எனக்கு ரொம்ப பசியா இருக்குது. எல்லாரும் என் பிரசங்கத்தை கேட்டாங்களே தவிர ஒருவராவது நான் பசியோடு தாகத்தோடு நிற்கிறேங்கிறத அக்கறை கொள்ளவே இல்லை. அவனுடைய உள்ளம் தொட்டது. இவ்வளவு அருமையாக இயேசுனுடைய அன்பை விவரித்து அவருடைய சிலுவை பாடுகளை விவரித்தவர் பசியாக இருக்கவே கூடாது. அம்மாட்ட அடி வாங்கினாலும் பரவாயில்ல, இந்த காசு அவருக்கு கொடுத்துருவோம். அந்த பணத்தை எடுத்தான், அவருடைய கையில கொடுத்தான். அவர் அடுத்த கையை வைத்து பரலோகத்தை நோக்கி அண்ணார்ந்து பார்த்து ஒரு சிறு ஜெபம் செய்தார். அடுத்த நிமிஷம் கண்ணை திறந்தார். உங்க சித்தி பேர் இதுதானே? இந்த ஊருக்கு போறாங்க இல்லையா? இந்த காசு அவங்களுக்கு டிக்கெட் எடுத்து கூட வர கொடுத்த பணம் தானே? இவனுக்கு தூக்கி வாரி போட்டது. இவர் ஒரு சாதாரண பிரசங்கி மட்டுமல்ல, இவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் சொன்னார், தம்பி இந்த காசை எடுத்துக்கொண்டு போ, சித்திக்கு டிக்கெட் வாங்கி கொடு. ஆனா நான் தெருக்கள்ல வீதிகள்ல நின்று அறுவடை மிகுதியாய் இருக்கிறதே, வேலையாட்கள் இல்லையே என்ற பாரத்தோடு பிரசங்கம் பண்ணினத நீ மறந்துடாத, இதை எடுத்துக்கொள் என்று சொன்னார். அவர் கையை நீட்டிக்கொண்டே இருந்தார். இவனுக்கு என்ன செய்ய தெரியல. அதை எடுப்பதற்காக தன்னுடைய கையை நீட்டினான். அவருடைய கை கெட்டு கொண்டு போனான். இந்த பணத்தை எடுக்கும் போது திடீரென்று அந்த கரத்தை பார்த்தான். ஆழமான காயம், ரத்தம் சிந்துகிற கரங்கள், துளையிடப்பட்ட கரங்கள். இப்பொழுதுதான் அவருடைய முகத்தை திரும்ப பார்த்தார். நின்றவர் இயேசு. அவருடைய பாதங்களில காயங்கள், தலையெல்லாம் ரத்தம் கொட்டி கொண்டிருந்தது. கால்களில் தொப்பென்று அவருடைய பாத தண்டை விழுந்தார். ஆண்டவர் அவனை தூக்கி எடுத்து சொன்னார், ஒரு நாள் வரும், என்னுடைய கரம் உன்னுடைய கையோடு இணைந்திருக்கும். நீ கைகளை வைத்து வியாதேசருக்காக ஜெபிக்கும் போது குணமளிக்கிற வல்லமை, அந்த வரத்தை நான் செயல்படுத்துவேன். நீ எனக்காக நிற்க வேண்டும். அவனை ஆசீர்வதித்தார். அந்த வாலிபனால் அதை தாங்க முடியவில்லை. அவனுக்கு உலக வாழ்க்கையில பிரியமில்லாமல் போயிட்டு ஆண்டவருக்கென்று அன்றைக்கு பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுத்தான். இயேசுவை பற்றி கொஞ்சமும் அறியாத ஒரு குடும்பத்தில் வந்த அவனை ஆண்டவர் அன்றைக்கு தொட்டார். போதுமான ஊழியக்காரர்கள் இல்லாததினால் இன்றைக்கும் அவர் தெருக்களில் வீதிகளில் நின்று காணாமற் போன ஆட்டை போல இருக்கிற மக்களை பார்த்து மனதுருகி இன்றைக்கும் அவர் அற்புதங்கள் செய்கிறவராயிருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய காயங்களை நான் பார்க்கணும், உம்முடைய பாடுகளிலே நான் ஐக்கியம் கொள்ளணும், எப்படியாவது உம்மை அதிகமாய் நான் அறியணும். கடைசி காலத்துக்கு வந்துவிட்டதை நான் உணர்கிறேன். ஒரு பெரிய பின்மாறி அபிஷேகத்தை நீர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறீர். ஆண்டவருடைய கரம் சர்வத்தையும் தாங்குகிற கரம் என்று எபிரேயர் 1 அதிகாரம் 3 சொல்லுகிறது.
சகலவற்றையும் தம்முடைய வல்லமையுள்ள கரத்தினால் தாங்குகிறவர். அண்ட சராசரங்களை, சூரியனை, சந்திரனை, கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை, சகல கிரகங்களையும் ஏந்தி இருக்கிற ஆண்டவருடைய கரங்கள். அதே கரங்கள் தான் நமக்காக மாம்சமும் இரத்தமும் உடையவராகி நம்மை தன்னுடைய உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். அந்த உள்ளம் கைகளில் வரைந்து கொள்வதற்கு சிலுவையில் அவ்வளவு வேதனையை தகித்தார். தேவ பிள்ளைகளை, நீங்கள் அவருடைய கையில் இருக்கிறீர்கள். உங்களுடைய எதிர்காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. உங்களுக்காக ஆணிக்காக கடவப்பட ஒப்பு கொடுத்த ஆண்டவர் உங்களுக்காக சகலவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவருடைய கரத்திலிருந்து எந்த வல்லமையும் உன்னை பறித்து கொள்ளவே முடியாது. சந்தேகப்பட்ட தோமாவை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். யோவான் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், என்னுடைய கைகளை பார்த்துவிட்ட பிறகு இனி நீ அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. இனி நீ விழுந்து விழுந்து எழும்பிக் கொண்டிராமல், இந்த 40 நாட்கள் கல்வாரி தியான கூட்டத்திற்கு பிறகு ஒரே நோக்கத்தோடு, ஒரே உறுதியோடு அறையை கட்டிக்கொண்டு கர்த்தருக்காக நீ ஊழியம் செய்யணும். அவிசுவாசியாயிராமல் நீ விசுவாசியாயிரு என்று ஆண்டவர் சொன்னார். இந்த நாட்களுக்கு பிறகு உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் முற்றிலும் மறுரூபமாக்கப்பட்டதாக, உங்களுடைய ஆத்துமாவிலே கர்த்தருடைய அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதாக, வேதத்தில் என்ன என்ன ஆவியின் வரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவ்வளவு ஆவியின் வரங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுகிறதாக கர்த்தர் ஒரு பெரிய கிருபையை உங்களுக்கு தந்தருளுவார். இன்றைக்கு அவருடைய கையை குறித்து நான் அதிகமாக யோசித்தேன். எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு நாள் எரேமியாவை பார்த்து சொன்னார், அந்த கொயவனுடைய வீட்டுக்கு போ, மண்பாண்டங்களை வனைகிற அந்த கொயவனுடைய வீட்டுக்கு போ, சிலவற்றை கனத்துக்குரிய பாத்திரமாக, சிலவற்றை கனவீனத்துக்கான பாத்திரமாக வனைகிற அவனுடைய வீட்டுக்கு போ. அங்கே குயவனுடைய கரம் தான் செயல்பட்டு கொண்டே இருந்தது. அந்த குயவனுடைய கரத்தில் களிமண்ணை குழைத்தான், ஒரு திரையை சுழற்றினான், குழைத்த மண்ணை அதன் மேல் வைத்தான், தண்ணீரை ஊற்றிக்கொண்டே இருந்தான். அவனுடைய திறமை மிக்க அந்த கரங்கள் மண்ணில் இடைப்பட்ட போது ஒரு அழகான பாத்திரமாய் உருவாகினது. எரேமியா அதை பார்த்து கொண்டிருந்த போது உள்பகுதியும் அவன் வனைகிறான், வெளிப்பகுதியும் அவன் வனைகிறான். அந்த பாத்திரத்துக்கு வாய் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய மற்ற பகுதி எப்படி இருக்கணும், அவன் அழகாய் வனைந்து கொண்டிருந்த போது திடீரென்று அந்த பாத்திரம் உடைந்து போனது. ஏதேனிலே ஆண்டவர் மனிதனை உருவாக்கும் போது மண்ணிலிருந்து தான் அவனை உருவாக்கினார். மற்ற எல்லா சிருஷ்டியும் வார்த்தையினால் உருவாக்கினாலும் மனிதனை மட்டும் தன்னுடைய சொந்த கரத்தில் எடுத்து குயவன் வனைவது போல அவனுக்கு கண், அவனுக்கு காது எல்லாம் ஆண்டவருடைய கரங்கள் வனைந்தது. ஆனால் அவன் பாவம் செய்த போது அந்த மண் பாத்திரம் உடைந்து போனது, தேவனுடையோடு உள்ள ஐக்கியம் உடைந்து போனது, அவரை அப்பா பிதா என்று அழைக்கிற உறவு முறை அருந்து போனது, அவனுடைய மகிமையின் வஸ்திரம் இழந்து போனான். எவ்வளோ பரிதாபமான நிலைமை. அந்த உடைந்த பாத்திரத்தை ஆண்டவர் தூக்கி எறிந்து விடவில்லை, மறுபடியும் வனைய ஆண்டவர் சித்தமானார். தாவீதை எவ்வளவோ அழகாய் வனைந்து உருவாக்கி ஆடுகள் பின்னால நடந்தவனை தீர்க்கதரிசியாய், ராஜாவாய், இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடுகிறவராய் வனைந்தார்.
ஆனால் பத்சேபாள் இடத்தில் விழுந்த போது உடைந்த பாத்திரம் போலானார். சங்கீதம் 31:12 தாவீது சொல்லுகிறார், ஐயோ நான் எல்லாராலும் மறக்கப்பட்டேன், ஐயோ நான் ஒரு உடைந்த பாத்திரம் போலானேன். நகோமி பெத்லகேமை விட்டு மோவாபி தேசத்துக்கு போன போது அவள் ஒரு உடைந்த பாத்திரமானாள். கணவன் மரித்தான், 2 பிள்ளைகளும் மரித்தார், 2 மருமக்கள் மாறும் விதவை கோலம். ஐயோ என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். அவள் ஒரு உடைந்த பாத்திரம். பேதுரு இயேசுவை காட்டி இயேசுவை மறுதலித்து அவரை அறியேன் என்று சபித்து சபித்து சத்தியம் பண்ணின போது இயேசு அவனை சற்றே திரும்பி பார்த்தார். அவன் ஒரு உடைந்த பாத்திரமாய் மனங்கசந்து அழுதான். நாம் பல வேளைகளில் உடைந்து போகிறோம். நம்மை சூழ பல உடைந்த பாத்திரங்கள் இருக்கின்றன. நொறுங்குண்ட இருதயத்தோடு அநேகர் ஏன் தான் பிறந்தேனோ ஏன் தான் வாழ்ந்தேனோ நொறுங்கி போய் இருக்கிறார்கள். ஏதேனிலே உடைந்த அந்த பாத்திரத்தை ஆண்டவர் தூக்கி எறியாமல் மீண்டும் அணைவதற்காகவே கல்வாரி மலைக்கு வந்தார். கரத்தை நீட்டி கொடுத்தார். ஆணிகள் கடாவப்பட ஒப்பு கொடுத்தார். மீண்டும் உடைந்து போன அந்த பாத்திரத்தை தண்ணீர் விட்டு குழைக்க ஆரம்பித்தார். நான் இதை அதிகமாய் தியானித்த போது குயவன் இருந்த இடத்துல அங்கு குயவனை காணவில்லை. குயவன் இருந்த இடத்துல இயேசு உட்கார்ந்திருக்கிறார். களிமண் இருந்த இடத்துல களிமண்ணை காணோம். நான் தான் அங்கே உட்கார்ந்திருக்கிறேன், ஒரு உடைந்த பாத்திரமாய். வாலிப வயதிலே பாவத்தின் அகோரம் என்னவென்று தெரியாமல், பாவத்தின் தண்டனை எவ்வளவு கொடூரம் என்று தெரியாமல் குடித்து வெறித்ததினாலே ஒரு டிப்ரெஷன் என்னை உடைத்தது. சமாதானத்தை உடைத்து நிம்மதியில்லாத நிலைமைக்கு கொண்டு வந்தது. ஆண்டவர் என் பக்கமாய் தன்னுடைய கையை நீட்டினார். காலச்சக்கரம் திரிகை சுழன்று கொண்டே இருந்தது. மண்ணாய் அதில் இருந்தேன். குயவன் தண்ணீரைத்தான் ஊற்றுவான். இயேசு கைகளை நீட்டின போது ஐயோ அந்த துளையிடப்பட்ட கையிலிருந்து குபு 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 என்று ரத்தம் ஊற்றாய் என் மேல விழுகிறதை உணர்ந்தேன். குயவன் களிமண் பாத்திரத்தை வனைவான். ஆனால் ஆண்டவர் நம்மை கிருபையின் பாத்திரமாக வனையும்படி தன்னுடைய காயப்பட்ட கரத்தை நீட்டுகிறார், ரத்தத்தை ஊற்றுகிறார். என் மகனே, அநேகம் பேருக்கு ஆறுதல் கொண்டு வரும்படி உன்னை ஒரு ஆறுதலின் பாத்திரமாக, கிருபையின் பாத்திரமாக வனையும்படியாகத்தான் என்னுடைய கைகளை நீட்டி கொடுத்தேன். அந்த கரங்கள் இன்றைக்கு உங்களோடு இடைப்பட பிரியப்படுகிறது. ரோமர் 9:23 சொல்லுகிறது, அவருடைய நாம மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள், அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தும்படி ஆண்டவர் உருவாக்கின மகிமையின் பாத்திரங்கள், கனத்துக்குரிய பாத்திரங்கள், நம்மை அவருடைய கையிலேயே வைத்துக் கொள்ளும்படி சித்தமானார். உன்னை அவருடைய கையிலே ஒரு கனமான பாத்திரமாக ஏந்த விரும்புகிறார். எந்த துளையிடப்பட்ட கரத்தை உனக்காக நீட்டி கொடுத்து ரத்தம் சிந்தினாரோ அவருடைய கரத்திலே உன்னை கனத்துக்குரிய பாத்திரமாக ஏந்தி பயன்படுத்த விரும்புகிறார். பல காலங்களை நீ வீணாக்கி விட்டாய். ஆண்டவருடைய அன்பை பற்றி அறியாமல் நீ செலவழித்து விட்டாய். ஆண்டவர் சொல்லுகிறார், என் கையில தான் உன்னை வைக்க போறேன். ஆகா 2:23 உன்னை முத்திர மோதிரமா என் கையிலேயே வைக்க போகிறேன். மோசே ஒரு நாள் ஆண்டவரை பார்த்து உம்முடைய மகிமையை பார்க்கணும்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னார், என் மகிமை மகா பெரியது. ஒரு சூரிய கிரகணத்தை கூட உன் கண்ணால் பார்க்குவதற்கு உன் கண்களில் உள்ள தசினாருக்கு பலன் இல்லை. என் பெரிய மகிமை நீ எப்படி பார்க்க போற?
என் மகிமையை பார்த்து எந்த மனுஷனும் உயிரோடு இருக்க முடியாது. ஆண்டவர் சொன்னார், என் பக்கத்தில் ஒரு கண்மலை உண்டு, அந்த கண்மலையில் ஒரு பிளப்பு உண்டு, அந்த பிளப்பினுடைய மறைவில் நீ மறைத்துக்கொள், என்னுடைய கையினால் நான் உன்னை மூடுவேன். யாத்ராமம் 33 அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. ஒரு கண்மலை, வேதம் சொல்லுகிறது அந்த கண்மலை கிறிஸ்துவே. பிளவுண்ட கண்மலை இருக்கிறது, கரங்கள் பிளக்கப்பட்டது, விலா பிளக்கப்பட்டது, அவருடைய கால்கள் பிளக்கப்பட்டது. அங்கே உனக்கு ஒரு இடம் உண்டு. அந்த கண்மலையின் வெடிப்பிலே, சிகரங்களின் மறைவிடத்திலே உனக்கு ஒரு இடம் உண்டு. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய கைகளால் உன்னை மூடுவேன். அந்த காயப்பட்ட கரம் மூடுகிற கரம், அரவணைக்கிற கரம். சிறு பிள்ளைகளை தன்னண்டை வரவழைத்து அரவணைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அதே கரம் தேவனுடைய மகிமையை பார்க்கும்படி, அவருடைய வருகையில் மகிமையின் பிரசன்னத்தோடு ஆண்டவர் வெளி வரும்போது அவரை சந்திக்கும்படி அந்த கரம் நம்மை மூடுகிற கரம். மூடும்போது அந்த கரத்தின் இரத்த துளிகள் நம்ம மேல விழுந்து கொண்டே இருக்கும், நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கும். அப்பொழுதுதான் பிதாவின் மகிமை பொருந்தினவராய் என் ஆண்டவர் வரும்போது யார் யார் அவருடைய காயங்களுக்குள்ளே மறைந்து வாழ்கிறார்களோ, யார் யார் அந்த இரத்த கோட்டைக்குள்ளே மறைந்து கொள்ளுகிறார்களோ, அவர்கள் தேவனுடைய மகிமையை பார்ப்பார்கள். மகிமையான தேவதூதர்களோடு இயேசு வரும்போது, பிதாவின் மகிமையோடு வரும்போது, அதற்காகவே அவருடைய கரங்கள் பிளக்கப்பட்டது. இன்றைக்கு அந்த கரத்தை உங்கள் மேல் வைக்கும்படி பிரியப்படுகிறார். இன்றைக்கு உயிர்ப்பிக்கிற வல்லமை உங்களை உயிர்ப்பிக்க போகிறது. அவருடைய சிலுவையின் இரத்து ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. அவர் பட்ட காயங்கள், அவர் பட்ட அனுபவித்த வேதனைகள் ஒரு நாள் வீணாய் போவதில்லை. இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய கைகளை நான் பார்க்க பிரியப்படுகிறேன், உம்முடைய கைகளில் வழிகிற ரத்தம் என் மேலே விழுவணும்னு விரும்புகிறேன். என் எதிர்காலம் இன்னும் நான் மற்றவங்ககிட்ட போய் என் கையை காட்டுவதில்லை. என் எதிர்காலம் உம்முடைய கையில் இருக்கிறது. என் எதிர்காலம் எனக்காக ஆணிகள் பாய்ந்த கரங்களை நீட்டி கொடுத்த உம்முடைய கையில் என்னுடைய எதிர்காலம் இருக்கிறது. என்னுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதி அப்பா. ஒரு பரிசுத்தமுள்ள எதிர்காலமாய், ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு எதிர்காலமாய் என் வாழ்க்கை வாழட்டும். இப்பொழுதும் கர்த்தருடைய இரத்த துளிகள் உங்க மேல விழப்போகிறது. அன்றைக்கு தோமாவிடம் கையை நீட்டி, என்னுடைய கைகளை பார், என் கைகளை தொட்டு பார், உன்னுடைய விரலை நீட்டி என் கைகளுக்குள்ளே போட்டு பார். எத்தனை பெரிய காரியம்! இன்றைக்கு அதை நாம் செய்ய போகிறோம். என் மகனே, நீ இனி அவிசுவாசியாய் இருக்கக்கூடாது. இனி நீ விழுந்து விழுந்து எழும்பிக் கொண்டு இருக்கக்கூடாது. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. என் கைகளை பார்த்த பின்பு நீ விசுவாசியாய் இருக்கணும், நீ ஊழியக்காரனாய் இருக்கணும், நீ ஒரு அக்கினி ஜுவாலையாய் இருக்கணும், ஆவியின் வரங்களை செயல்படுத்துகிறவனாய் இருக்கணும். நீ எழும்பி பிரகாசிக்கணும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். அந்த கரங்கள் குணமாக்குகிற கரங்கள், குணமாக்கும்படிதான் தழும்புகளை ஏற்றுக்கொண்ட கரங்கள். இன்றைக்கு என்ன வியாதியோடு நீங்கள் வந்திருந்தாலும் கர்த்தர் தன்னுடைய கரத்தை உங்கள் மேல் வைத்து உங்களை குணமாக்க விரும்புகிறார். ஏசாயா 53:5 சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி நம்முடைய நோய்களை சிலுவையில் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது. அவர் கைகளில் ரத்தம், ஆணிகள் கடாவப்பட்டு ரத்தம் சிந்தினதினால்
மகனே, உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன்னுடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை நன்மைனாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிறேன். கழுகுக்கு சமானமாய் திரும்ப உன் வயது வாழ வயது போல ஆகிறது. எல்லா பலவீனம் இப்பொழுது ஒளிந்து போவதாக. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு சத்துருடைய போராட்டங்களும் நீங்கி போவதாக. உனக்குள்ளே ஒரு வெளிச்சம் இறங்கி வருவதாக. உள்ளத்திலே கல்வாரி தரிசனம் உண்டாவதாக. எதற்காக கர்த்தருடைய கரங்கள் காணிகள் கடவப்பட்டது, அந்த கரங்கள் உன்னை ஆசீர்வதிப்பதாக, 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 ஆசீர்வதிப்பதாக. அன்றைக்கு சீஷர்களை பத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு போய் தன்னுடைய கரங்களை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று லூக்கா 24:50 சொல்லுகிறது. நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற இயேசு, உங்கள் ஒவ்வொருவருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற இயேசு, உங்களை உருவாக்கினவரும் தாயின் வயிற்றிலே தெரிந்து கொண்டவரும் உங்களை தூக்கி எடுத்து சிலுவையிலே, சிலுவை சுமந்த தோள்களிலே தூக்கி சுமந்தவருமான இயேசு கைகளை உயர்த்தி உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன்னுடைய மாறாவின் கசப்பு எதுவாய் இருந்தாலும், உன்னுடைய தோல்வி எதுவாய் இருந்தாலும், உன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை எதுவாய் இருந்தாலும், உன் சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருந்த சத்துருடைய வல்லமை எதுவாய் இருந்தாலும், இப்பொழுது உன்னை ஆசீர்வதிக்கும் போது எல்லா சத்துருடைய வல்லமை நீங்கி போகும். ஒரு அபிஷேகம் வருகிறது. உன்னை நோக்கி அக்கினி வருகிறது. உன்னை நோக்கி அபிஷேகம் வருகிறது. இயேசுவின் கரங்கள் உன்மேல் அமருகிறது. அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போனது. நீ வேதனை அனுபவித்த வருஷங்கள் முடிந்து போனது. எவ்வளவுக்கு எவ்வளவு நீ வேதனை அனுபவித்தாயோ, இனி அவ்வளவுக்கு அவ்வளவு ஆசீர்வாதமாக இருப்பார். இனி துக்கம் உன்னை அணுகாது. கர்த்தருடைய கரத்திலே உனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ரத்தம் என் மேல் விழுகிறதற்காய் ஸ்தோத்திரம். என் குடும்பத்தில் விழுகிறக்காய் ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் மேல் விழுகிறக்காய் ஸ்தோத்திரம். என்னை ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலதோறும் புதிதாயிருக்கு, அவை காலதோறும் புதிதாயிருக்கு. நீ நல்லவர், சர்வ வல்லவர். சொல்லுவோம், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலதோறும் புதிதாயிருக்கு, அவை காலதோறும் புதிதாயிருக்கு. எங்களது மீறுகளால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமாகோ. எங்களது மீறுகளால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமாகோ. உந்தன் தழும்புகளால் சுகமாகோ. சொல்லுவோம், உந்தன் தழும்புகளால் சுகமாகோ. நீ நல்லவர், சர்வ கைகளை தட்டி சொல்லுவோம், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. ஒவ்வொரு மீது இறங்குவதாக முடிவில்லாண்டவர், அன்பிற்கு அளவே முடிவில்லாண்டவர். இப்பொழுது அன்பு பாய்வதாக
உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்புக்கு அளவே இல்லை. தேவனுடைய மகிமை நம்மத்தில் உலாவி கொண்டிருக்கிறது. ஹalleluya. ஒருவேளை சரீரத்துல நோயோடு நீங்கள் வந்திருக்கலாம், பாடுகளோடு வந்திருக்கலாம், கட்டிகளோடு வந்திருக்கலாம், என்னுடைய கண் பார்வை சரியா இல்லையே என்று நீங்கள் வந்திருக்கலாம், என்னுடைய சுகர் பிரச்சனையோடு நான் வந்திருக்கிறேனே என்று நீங்கள் வந்திருக்கலாம். இப்பொழுது அந்த ரீபான் தல்லமா ஷக தூலா தரமா அவருடைய முதுகில் இருக்கிற அந்த தழும்புகளிலிருந்து வழிகிற அந்த ரத்தம் இப்பொழுது உங்களுடைய சரீரத்தில் விழுகிறது. ஹalleluya. இயேசு உங்களுடைய நோய்களை யாவற்றையும் அவர் சுமந்து கொண்டார். இனி நீங்க சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஹalleluya. ஹalleluya. அந்த டயபெட்டிஸை நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹalleluya. ஹalleluya. அந்த கேன்சர் நோயை நீங்க சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஹalleluya. அந்த கிட்னி ப்ராப்ளமை நீங்க சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹalleluya. ஹalleluya. இப்பொழுது தேவனுடைய வல்லமை உங்களுக்கு நேராக, இயேசுவின் வல்லமை, அந்த சிலுவையில் இருந்து வருகிற அந்த வல்லமை இப்பொழுது இந்த இரவு அளவில்லாமல் உங்களை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது பாய்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது பாய்ந்து கொண்டிருக்கிறது. யார் யார் சரீரத்தில் நோயோடு வந்தீர்களோ தயவு செய்து உங்களுடைய கரத்தை அந்த பகுதியில் இப்பொழுது வைத்துக் கொள்ளுங்க. இப்பொழுது வைத்துக் கொள்ளுங்க. இப்பொழுது வைத்துக் கொள்ளுங்க. ஹalleluya. இயேசுவின் சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது மத்தியில் பலமாக இறங்கி வர போகிறது. எந்த நோயா இருந்தாலும் சரி, எந்த நோயா இருந்தாலும் சரி, இன்று இரவு ஒரு விடுதலை, இன்று இரவு ஒரு விடுதலை. ஹalleluya. 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 இப்பொழுது கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. இப்பொழுது தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமை உங்களுக்கு நேராக கடந்து வர போகிறது. ஹalleluya. ஹalleluya. ஒரு எதிர்பார்ப்போடு இப்பொழுது கரங்களை ஒரு பகுதியில், எந்த பகுதியில் உங்களுக்கு வேதனை இருக்கிறதோ அந்த பகுதியில் வைத்துக் கொள்ளுங்க. அடுத்த கரங்களை ஆண்டு பரலோகத்துக்கு நேராக உயர்த்துங்க. ஹalleluya. 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 ரபந்தலமா ஷகதுன தரமா. இயேசு சுமந்து கொண்டார். இயேசு சுமந்து கொண்டார். அந்த சிலுவையில அந்த பாடுகளை உங்களுக்காக சுமந்து கொண்டார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். ஹalleluya. By his stripes you are healed. By his stripes you are healed. அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். இப்பொழுது விசுவாசிங்க. இப்பொழுது விசுவாசிங்க. வானங்கள் உங்களுக்காக திறக்கப்படுகிறது. ரீகாம்பான் தலமா ஷகதுனா தரமா. இயேசுவின் வல்லமை இப்பொழுது சுகமளிக்கிற வல்லமை. ஓ ரீகாம்பான் தலமா இப்பொழுது உங்களுடைய சரீரத்தில் பாய்கிறது. இப்பொழுது பாய்கிறது. இப்பொழுது பாய்கிறது. ஓ ஒரு உஷ்ணம் போல இப்பொழுது பாய்கிறது. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை இப்பொழுது உங்கள் சரீரத்தில் பாய்கிறது. உங்களுடைய கால் பகுதியில் பாய்கிறது. உங்களுடைய தலை பகுதியில் பாய்கிறது. ஷகா தலமா ரீகாந்த தரமா. எல்லாம் பலவீனமை இப்பொழுது விலகுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது வல்லமை இறங்கட்டும். அப்பா இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா நோய்களும் இப்பொழுது நான் சபிக்கிறேன். எல்லா நோய்களையும் நான் சபிக்கிறேன். எல்லா பலவீனத்தை நான் சபிக்கிறேன். எல்லா பலவீனத்தை கொண்டு வருகிற ஆவியே இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நீ விலகும்படி உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். ரீகாபா ஷக துலா தரமா. இப்பொழுது 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 ஒரு சுகம் உண்டாவதாக. சுகம் உண்டாவதாக. கட்டிகள் மறைவதாக. இப்பொழுது ஒரு சுகம் உண்டாவதாக. பலவீனம் மறைவதாக. அந்த மைக்ரைன் ஹெட்ரேக் இப்பொழுது விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. அந்த இருதய பிரச்சனை இப்பொழுது விலகுகிறது. இப்பொழுது சுகத்தை பெற்றுக்கொள் மகனே. மகனே உன் சுகத்தை பெற்றுக்கொள். மகனே உன் சுகத்தை பெற்றுக்கொள். இயேசு உன்னை தொடுகிறார். இன்று இரவு உன்னை தொடுகிறார். இப்பொழுது வல்லமை கடந்து வருகிறது. இப்பொழுது கடந்து வருகிறது. கட்டுகள் முறிக்கப்படுகிறது. எல்லாம் மாந்திரிகிற கட்டு
கட்டுகளை இப்பொழுது 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 அக்கினிப்பட்ட நூலை போல சுட்டெரிக்கப்படுகிறது, சுட்டெரிக்கப்படுகிறது. இப்பொழுது பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ஷகபா ரபா தலமா ரீகா பாபா பாபா. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. எல்லா பலவீனம் விலகுவதாக, விலகுவதாக. ஷகபா தரபா ரீகாந்துனா தரமா தரதரமா. ஓ ரஹதுலமா ஷகதுனமா ரீகாபாதனா தரபா. ஓ ரகதுனமா ஷகதினமா ரீகாபாபா பாபா பாபா பாபா. ஓ ரதனமா ஷகதுனா தரமா. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடனே இப்பொழுது அந்த இடத்தை சோதித்து பாருங்க. ஆண்டவர் அந்த உங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. கரங்களை உயர்த்தி மகிமைப்படுத்துங்க. God has healed you. இப்பொழுது 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 அவரை மகிமைப்படுத்துகிற நேரத்தில் ஓ ரீகாபா ஷகபா தனமா ரீகாபா பாபா பாபா. புதிய அபிஷேகம் உங்க மீது இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. Thank you Father, thank you Father, thank you Father, thank you Father. தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இன்று இரவு நீர் இடைப்பட்டீர் ஆண்டவரே. உங்கள் மத்தியில் நீர் ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் மத்தியில் நீர் இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் தொட்டு நீர் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்ததுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய ரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் மூடுவீராக, ஒவ்வொருவரையும் மூடுவீராக. எல்லா மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.